பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கண்டுகொள்ளுங்கள் புதையலை. ஆதார வசனம் சங்கீதம் 5வது சங்கீதம் 11வது வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. தேவஜனங்கள், பல ஆண்டுகளாக செலவழித்து ஒரு உண்மையை சத்தியத்தை நான் கற்றுக்கொண்டேன். அது உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். அது என்னவென்றால், ஆண்டவருக்குள் எப்போதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ரிலாக்ஸாக இருப்பது எப்படி என்பதை. ஆகையால் நீங்கள் இப்படி பல ஆண்டுகளை என்னை போல வீணடிக்காதீர்கள். அது எப்படி என்றால், சிரித்து கொண்டே இருப்பது அல்ல. என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் கூப்பிட்டு பேசி விசாரித்தாலும் விசாரிக்காவிட்டாலும், மாறாக முகத்தை திருப்பி கொண்டாலும், அல்லது நாம் அன்போடு விசாரிக்கும் போது அதற்கு மெத்தனமாக இருந்தாலும், வேண்டுமென்றே பழி சாட்டினாலும், கோபம் ஊட்டினாலும், நம்மை பற்றி அவதூறாக பேசினாலும், இதற்கு எதிராக உணர்வு பூர்வமாக வார்த்தையினாலோ பாடி லாங்குவேஜாலோ செயலாலோ இனி பதில் தர போவதில்லை என்ற முடிவுக்கு வந்ததுமே ஒருவித சந்தோஷம் ஆட்கொண்டது. அது என்ன தெரியுங்களா? உள்ளே இருக்கிற ஆவியானவர் இந்த தீர்மானம், நம்ம எடுத்துமே ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்தினால் இதன் அடிப்படையில் செயல்படுவதால் அவர் அடைந்த சந்தோஷம் நம்மில் பிரதிபலிக்கிறது என்பதை கற்றுக்கொண்டேன். என்ன நடந்தாலும் நமக்குள் இருக்கும் கர்த்தர் பார்க்கிறார், கவனிக்கிறார். நாம் ஒன்று இதற்கு விளக்கம் அளித்து பார்த்தீங்களாப்பா என்று கேட்க வேண்டியதில்லை. அடுத்து அவரை முழுமையாக நம்பத் தொடங்கினேன். ஆகையால் ஒருவித ரிலாக்ஸ். அப்போ இதற்கு முன் நம்பவில்லையா? நம்பினேன். இழுத்து கொண்டே, துக்கப்பட்டு கொண்டு, கண்ணீர் வெடித்து கொண்டு, சோர்வுற்று இருந்தால் இதன் பொருள் என்ன? இதோட ஊழியமும் செய்து வருகிறேன். இப்போது எது நடந்தாலும் அது நடப்பதற்கு முன்னே அவர் அறிவார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக எனக்கு மாற்றி தருவார் என்பதில் திடன் கொண்டேன். ரோமர் 8:28. உறுதி கொண்டேன். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கண்டு கொண்டேன் ஒரு புதையலை. அது எனக்குள் தான் இவ்வளவு காலமாக இருந்திருக்கிறது. அதை நான் இடதுகையால் தள்ளிவிட்டுவிட்டு என்னையே வெளிப்படுத்தி கொண்டிருந்தேன். என்னுடைய ரோஷம், என்னுடைய கோபம், என்னுடைய உணர்வுகள், இதைத்தான் வெளிப்படுத்தி கொண்டிருந்தேன். பரிதாபம். நம்முடைய சந்தோஷம் உலக பொருளையும் மனிதர்களையும் உறவுகளையும் நட்பையும் சார்ந்திருக்குமானால் அது ஏறுவது இறங்குவதுமாகத்தான் இருக்கும். இது தற்காலிகமானதால் மாறிக்கொண்டே இருக்கிறது. சில சமயங்கள் காணாமற் கூட போய்விடுகிறது. உங்களது சந்தோஷம் உங்களுக்குள் இருக்கும் இயேசுவையே சார்ந்திருக்குமானால், அவரையே நீங்கள் வெளிப்படுத்த துவங்கிவிட்டால் அது கொஞ்சம் சிரமந்தான். பழகி கொள்ளுங்கள். நீங்கள் எப்போது ஆனந்தமாகவே இருப்பீர்கள். இது உலகத்தை சார்ந்ததல்ல, தேவனோடு கொண்டிருக்கும் உறவை, நம்பிக்கையை சார்ந்தது. ஒரு மோசமான சூழ்நிலை, ஆத்திரம் பொங்கி வருகிறது, ரோசம் பொங்கி வருகிறது என்றால் அதை அப்படியே வெளிக்காட்டாமல் சற்று பொறுமையாக இருந்து, இது மாமிசம் சாக வேண்டும், இந்த இடத்தில் இயேசுவின் குணத்தை, பண்பை காட்டுங்கள். அவர் உள்ளே இருந்து பலப்படுத்தி என்னை காட்டு, என்னை காட்டு, நான் உனக்குள்ளே இருக்கிறேன் என்பதை காட்டு காட்டு என்கிறார். அந்த சத்தம் எனக்கு மாத்திரம் அல்லங்க, ரட்சிக்கப்பட்ட அனைவருக்குமே கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. தேவன் பாரபட்சமற்றவர். நான் நடிக்க சொல்லவில்லை. மனிதனுக்கு மனித சுபாவத்தையே காட்டாமல் தெய்வ சுபாவத்தை காட்டுங்கள். இதுதான் பொறுமையில் உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள் என்பதன் வெளிப்பாடு. அமைதியாக, நிறைவாக, சந்தோஷத்தோட அப்புறம் பார்க்கலாம் என்றோ அல்லது ஒரு புன்னகையோடு நகர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பதில், அசைவு வெளிப்படுத்துகிற தோரணை எதிராளியை வெட்கம் அடைய செய்ய வேண்டும். ஒன்றுமே மேற்கொண்டு பேச விடாமல் திகிலடைய செய்ய வேண்டும். இதுதான் கர்த்தரை வெளிப்படுத்துதல், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பது. அவர்கள் பண்ணுகிற காரியத்துக்கு நாம் ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாது. நம்மளை நாமே அழித்து கொள்ளக்கூடாது. நம்ம சந்தோஷத்தை விட்டுக்கூடக்கூடாது, டிப்ரெஷன் ஆகக்கூடாது. இதுதாங்க சந்தோஷமாக இருப்பது. இப்படி தினமும் எல்லாவற்றிலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே வாருங்கள். கர்த்தர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. உங்கள் தேவை, நெருக்கடி, பசி எல்லாம் அறிவார், எல்லாம் அறிவார். சவுல் துரத்தொன்று துரத்தினான் தாவீதை. காடு காடாக போனான். எத்தனை சங்கீதம் பாடியிருக்கிறான் பாருங்கள். அவனுக்கு எப்படி வாய்க்க முடிந்தது? அவன் தன்னை வெளிப்படுத்தவில்லை, தனக்குள் இருக்க அந்த சர்வாங்க தகப்பனை, அந்த சர்வ சிருஷ்டிகரை வெளிப்படுத்தினான், திடப்படுத்தி கொண்டான். அவன்தான் நமக்கு முன்மாதிரி. எவ்வளவு சங்கீதம், இன்பமான சங்கீதம் பாடியிருக்கிறான். எப்படி அவனால் முடிந்தது? அவனால் முடிந்தது என்றால் நம்மால் முடியும்.
வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நேகோ போல வைராக்கியமாக அவருக்கு ஸ்தோத்திரம், அதற்கும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் என்று செலுத்திவிட்டு மௌனமாக நம்பிக்கையோடு அவருக்கென்றே கிரியை செய்யுங்கள். இதைத்தான் 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் 18 வசனம் சொல்லுகிறார். சங்கீதம் 37:4 கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எடுத்து ஒவ்வொன்றாக அருள் செய்வார். இப்போது நிதானம் இழந்து விடாமல், நான் அப்படி பொறுமையாக இருந்தனாக்கும், நான் அப்படி ஜெபிச்சனாக்கும், அதனால் வந்தது, அதையும் தள்ளிவிடு. தோத்திரம் அப்பா, நன்றி, உமக்கே மகிமை என்று அவரை மகிமைப்படுத்திவிட்டு வேலையை பாருங்கள். இதுதாங்க கர்த்தருக்குள் களி கூறுவது. இது ஏதோ ஒரு நாள் அல்லங்க, லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜீவ ஊற்று உங்களிலிருந்து புறப்படும். உங்களது வாய், வார்த்தை, கரம் எல்லாம் தேவனதாக மாறும், தேவனுடையதாக எல்லாம் மாறிவிடும். உங்கள் வாழ்வு பலருக்கு பிரயோஜனமாயிருக்கும். இதுதான் சாட்சியுள்ள வாழ்வு. மோசேயினுடைய கோல் தேவகோல் ஆனது போல் பெண் தேவனுடைய குரலுக்கு கீழ்ப்படிதல் உங்களுக்கு எளிதாக இருக்கும். இவர்கள் வீட்டில் இயேசு இருக்கிறார் என்று பலர் தேடி வருவார்கள். உங்களை வந்தவர்கள் விடுதலை அடைவார்கள். மார்க் 2:1-5 வரை. ஜெபிக்கலாம். மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம் இவைகள் ஏதோ கிடைப்பதனால் வாய்ப்பதனால் வருவது அல்ல தகப்பனே. நீர் எங்களுக்குள் வாசமாக இருக்கிறீர், கவனித்து வருகிறீர் என்ற நம்பிக்கையினால் பிறப்பது என்பதை இன்று கற்றுக்கொண்டோம். அந்த உயிர் தெளிந்த உயிர்ப்பித்த வல்லமை எங்களுக்குள் இறங்கி எங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கட்டும் தினந்தோறும், இன்று இப்பொழுதும். உம்மோடு எப்போதும் ஆனந்தமாக இருப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.